ஆமாண்ணா. என்னது? இல்லை இல்லை இல்லைண்ணா, அது நான் இல்லைண்ணா. தலைவர் வீடுலாம் சொல்லிட்டு போவேண்ணா. இதுக்குள்ளே சேனல் மானிஸ்டைசேஷன் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஐயோ, அது வேறு வாயில் வர மாட்டேங்குது. மானிஸ்டைசேஷன் ரைடர்ஸ், அது வாயில் வரல. மானிட்டைஸ் சிம்பிளாக எப்படி வச்சுக்கோங்க. மானிட்டைஸ் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு அந்த மாடிஃபிகேஷன்றது வாயில் வருது, அந்த மானிஸ்டிஸ் வரல. விடுங்க. ரைடர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோவில் வந்து 8 ஹவர்ஸில் எவ்வளோ ஓட்ட முடியுதுன்னு பார்க்கலாம். ஜொமேட்டோ மட்டும் ஓட்ட போகிறது கிடையாது, ரேபிட்டோவில் ஃபுட்டும் சேர்த்து ஓட்ட போகிறேன். எவ்வளோ ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees ஓட்டலான்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். 1000 rupees ஓட்ட முடியுதான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, நீ யூடியூப் சேனலில் வச்சுருக்கியே எதுனா சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னால் எதுவுமே சொல்ல முடியல. ஆனால் வியூஸும் போல் லைக்ஸும் போல். அதனால் வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரைடர்ஸ் எனக்கு ஆர்டர் போட்டாங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்னா, ரேபிடோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஆர்டர் ஒன்று வந்தது. பக்கத்துலேயே தான், ஒரு கிலோமீட்டர் தான். பிக்கு ட்ராப்பு ரெண்டுமே சேர்த்து 1 கிலோமீட்டர் தான் வரும். 43 ரூபா போட்டாங்களா. சரி, அதை நான் விளாக் பண்ணல நான், ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இங்கே இந்த தெருவில் நான் வந்து பிக் பண்ணுறேன்னா, அடுத்த தெருவில் வந்து பக்கத்து தெருவில் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி போட்டாங்க. அதனால தான் நான் அதை விளாக் பண்ணல. தப்பான சந்துக்குள்ளே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ரிட்டன் போய்டும். ஜொமேட்டோவில் ஆர்டர் வந்தது. நான் இப்போ தான் ஆர்டரு பிக் பண்ணேன். நான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தால பக்கத்தில் போட்டிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரும் ரைடர்ஸ்னா. வண்டியில் வந்து இப்போ பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் பண்ணோம். பெட்ரோல் போட்டால் அவ்வளோதான். அதனால் இது சின்ன சின்ன சந்துக்குள்ள இவ்வளோ பெரிய வண்டியெலாம் எடுத்துகிட்டு வராங்க. என்னங்க இன்றைக்கி வெயில் அடிக்குது. மழை போகிறோன்னு நினச்சேன் நான். காலெல்லாம் அப்படியே இருட்டிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தா வெயில் சும்மா சுளீர்னு அடிக்குது. ரைடர்ஸ், நான் ஒரு சேலஞ்சு மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட்டோவில் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் ஃபுல்லாக ஃபுட் டெலிவரி பண்ணுறோம். ஃபுட் டெலிவரி பண்ணி ஒரு வாரத்தில் 7000 ரூபாய் எடுக்கணும். ஒரு வாரத்தில் 7000 ரூபாய் எடுக்கணும். சாப்பாடு பெட்ரோல் இது ரெண்டுமே போய் 7000 ரூபாய் எடுக்கணும். அதுதான் டார்கெட்டு. அது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே, அடுத்த நாள் வந்து மண்டே. அதனால் மண்டேலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அடுத்த சண்டே வரையும் ஓட்டி பார்க்கலாம். நானும் பெருசாக எதனா ஒரு சேலஞ்சு ஒன்று பண்ணலாம். ஒரு மாதத்தில் 60,000 ரூபா ஓட்டுறது, 30,000 ரூபா ஓட்டுறது, அந்த மாதிரி எடுத்தோன்னா அதை பெருசாக பண்ண வேணாம், சின்னதாக ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு தான் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஹெல்த் இஷ்யூலாம் வரும்ல. ஸ்ட்ரைட்டாக பெருசாக பண்ணால் ஹெல்த் இஷ்யூலாம் வரும். அதனால தான் சின்னதாக ஆரம்பிக்கலான்ட்டு. அக்கா 200க்கா? ஆமாண்ணா. என்னது? இல்லை இல்லை இல்லைண்ணா, அது நான் இல்லைண்ணா. தலைவர் வீடுலாம் சொல்லிட்டு போவேண்ணா.
தலைவர்னா யார்? சூப்பர் ஸ்டாரா? செம்மையாக கேட்டார்ல அவர். நீங்கள் தானே அது தலைவர் வீட்டில் சொல்லிட்டு போகிறது. இன்னும் நான் வந்து அதிகமாக நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் அதிகமாக எந்த வீடியோ போட்டுட்ருக்கேன்னு. ஜொமேட்டோ ஓட்டுறது தான் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். இன்னும் நான் அந்த சைட்லாம் விலாகு, அதாவது இது வந்து ஜொமேட்டோ விலாக், சாதாரண விலாகாக எடுக்கலை. இதோ டூரிங் பண்ணுறது அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த வீடியோவும் நான் போடல அவ்வளோவா. கூடிய சீக்கிரத்தில் போடுவேன் ரைடர்ஸ். கொஞ்சம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டுட்ருப்பேன் டூரிங் பண்ணுறதுலாம். அதுக்குள்ளே இந்த கொஞ்சம் அந்த இஎம்ஐ இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஐயோ அது வேறு வாயில் வர மாட்டேங்குது. மானிட்டைசேஷன் ரைடர்ஸ், அது வாயில் வரல. மானிட்டைஸ் சிம்பிளாக எப்படி வச்சுக்கோங்க. மானிட்டைஸ் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு அந்த மாடிஃபிகேஷன்றது வாயில் வருது, அந்த மானிஸ்டிஷ் வரல. விடுங்க ரைடர்ஸ். இந்த ஒரு ஆர்டர் மட்டும்தான் நான் விலாக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து நைட்டுக்காக விலாக் பண்ணுறேன். ஏன்னா சரியான வெயிலாக இருக்குது. கேமரா ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு வேறு தெரியலையே. ஆனில் தான் இருக்குது. அம்மா ரைடர்ஸ், ஐயோ தெரியாமல் அந்த கிளாஸை எடுத்துட்டேன். கூலிங் கிளாஸை எடுத்துகிட்டு வெளில பார்த்தா அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. கண்ணு அப்படியே கண்ணு கூச ஆரம்பிச்சிருச்சு. சூரியனை கூட பார்க்கல, ரோடை தான் பார்த்தேன். கண்ணு கூச ஆரம்பிச்சிருச்சு. இங்கே தான் கொடுக்கணும் ஆர்ட்ரு. இந்த நெனல்லே ஓட்டலாமா வண்டி? அந்த சன்கிளாஸை எடுத்தோன்னே சும்மா கண்ணு கூசுற அளவு வெயில் அடிக்குது. 48 49 வந்து இதில் தான் வருமா? இதில் தான் வருது. ரைடர்ஸ், இதுக்கப்புறம் உங்களுக்கு நைட்டுக்காக கண்டினியூ பண்ணுறேன். A few minutes later. ரைடர்ஸ், கடைசி ஆர்டர் பார்த்தீங்கன்னா மத்தியானமாக நான் கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:15. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை கொடுத்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போயிடலான்னு இருக்கேன். இந்த ஆர்டரோட எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு 2 ஆர்டர் வந்து ரைடர்ஸ். என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ரேபிட்டோலையும் ஒரு ஆர்டர் வந்தது, லாங் ஆர்டரு. ஜொமேட்டோலையும் லாங் ஆர்டர் வந்தது. ரெண்டுமே எடுத்துட்டேன் நான். ரெண்டுமே எடுத்துகிட்டு இதோட டெலிவரி, ரேபிட்டோட டெலிவரி பாயிண்ட் எங்கன்னு பார்த்தா அதே லொக்கேஷன், ஜொமேட்டோவில் இருக்கிற அதே லொக்கேஷன் டெலிவரி. பக்கத்து தெரு தான் டிஃப்ரெண்ட்டு. வந்தது பாருங்க, செம்ம ஜாலி. அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன், 2 ஆர்டரும் ஒரே ரெஸ்டாரண்ட்டு. ரேபிட்டோலையும் ஆர்டரு, ஜொமேட்டோலையும் ஆர்டரு. டெலிவரியும் ஒரே லொக்கேஷன் தான் ரெண்டுத்துக்கும். லாங் ஆர்டரு, ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும். 2 ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறேன். ரேபிட்டோவில் பார்த்தீங்கன்னா 120 ரூபா போட்டாங்க, ஜொமேட்டோவில் 110 ரூபா போட்டாங்க. பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதில் பார்த்தீங்கன்னா 230 ரூபா ஆச்சு ரைடர்ஸ். அந்த ஒரே ஒரு ஆர்டரில். இதே போல் எனக்கு நிறைய ஆர்டர் வந்துருந்துன்னு வச்சுங்களேன், செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் வரல. ஆனால் எப்படி சொல்கிறது, செம்மையாக இருந்தது ரைடர்ஸ். அப்படியே போயிட்டு கொடுத்தேன், அவ்வளோக்கா 130 ரூபா அப்படியே கிரெடிட் ஆச்சு. ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா 110 ரூபா வந்தது, ரேபிட்டோவில் 120 ரூபா. அப்படியே ஓட்டி எடுத்துட்டேன் நான். இதே போல் எல்லா ஆர்டரும் வந்துன்னு வச்சுங்களேன், செம்ம ஜாலியாக இருக்கும். எங்கேருந்து உசுன்னு சவுண்டு வருது? டேய் 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 போங்கடா டேய், நான் எடுக்க மாட்டேன். டென்ஷன் பண்ணுறாங்க பாருங்களா. நான் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது தான் அதே கேன்சல் ஆகிற வரையும் விட மாட்டேன். அடப்பாங்கடா, நான் எடுக்கவே மாட்டா. வேறுனே பசிக்குது ரைடர்ஸ். மணி பார்த்தீங்கன்னா நான் 10 மணிக்கெலாம் எப்போவுமே வீட்டில் இருக்க பார்ப்பேன். மணி இப்போ 10:20 ஆகுது. இந்த ஆர்டர் ஒன்று கொடுத்துட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா போகிற வழியில் ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணுன்னு சொல்லிட்டு 6 கிலோமீட்டர் அதுவும்.
எடுக்கவே மாட்டேனே, கேன்சல் ஆகும். எவ்வளோ நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது, எப்படி கேன்சல் ஆகிருக்கணுமே, நேரத்துக்கு நான் எடுக்கலாம். நீ தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் ஆர்டர் எடுக்க மாட்டேன் இந்த ஆர்டரு. ஏன்னா எனக்கு பசிக்குது, வீட்டுக்கு போகணும். இந்த ஒரு ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு கிளம்பினே இருப்பேன். இந்த சொமோட்டோக்காரன் ஆர்டர் வேணுன்றப்பெல்லாம் போடவே மாட்டான். சும்மா வீட்டுக்கு போயிட்டுருப்போம், அப்போ ஆர்டர் போடுவான். அதுவும் லாங் ஆர்டராக போடும். நீ வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலை பாரு அப்படின்ற மாதிரி லாங் ஆர்டராக போடும். இந்த சந்து தான் தெரியும், இந்த சந்துக்குள்ளே தான் ஏதோ ஒரு இடம், அது என்ன இடம்னு எனக்கு தெரில. இந்த ஆர்டர் கேன்சல் ஆனால் தான் அந்த இடம் என்ன இடம்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஒரு மெண்டல் வேறு மெண்டல் மாதிரி பண்ணிட்டு கடுப்பாவது ரைடர்ஸ். இங்கே பாருங்களா, நான் ஆர்டர் கேன்சல் பண்ணலான்னு பார்த்தா we cannot find any other delivery partner to delivery order. பைக் ரிப்பேர்னு போட்டாலும் நடந்து போய் டெலிவரி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் போல். இல்லாட்டி கஸ்டமருக்கு சப்போர்ட்டுக்கு தான் கால் பண்ணி பேசணும் போலையே. பேசாமல் இந்த ஆர்டர் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு இருக்கிறேன், பேக்கில் இருக்கிற ஆர்டரு. இவனுங்க வேலையாக மாட்டானு, என்ன இடம்னே தெரியாமல் பாட்டு சுற்றின்னு இருக்கேன் நான். ரைடர்ஸ், அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணலான்னு பார்த்தேன் நான். ஆனால் எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு ரைடர்ஸ், ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸாக அங்கேயே நிற்கிறேன் நான். கேன்சல் ஆகிடும், இந்த ஆர்டர் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறேன். அந்த ஆர்டர் அடிச்சுக்கினே தான் இருக்குது. அந்த ரெண்டாவதாக அந்த ஆர்டரு அவங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுவாங்க, நம்ம எடுத்துகிட்டு போய் ஓட்டி ஆகணுமா. நான் 10:30 மணியோடு அவ்வளோதான், 10:30 மணி வரையும் தான் நான் அந்த இது புக் பண்ணியிருந்தேன். நான் ஸ்லாட்டு புக் பண்ணியிருந்தேன் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு. மணி அப்போயே 10:25 ஆகிடுச்சு. அப்போ வந்து ஒரு ஆர்டர் போடுறானுங்க, லாங்காக அதுவும் போடுறானுங்க, 8 கிலோமீட்டருக்கு போடுறானுங்க ஆர்டரு. அவனுங்க இஷ்டப்படலாம் ஓட்டவே முடியாது ரைடர்ஸ், அவ்வளோதான். இதோட நான் நிறையா வாட்டி பார்த்துட்டேன் ரைடர்ஸ். இவனுக்கு வீட்டுக்கு போகிற டைமில் வந்து அதிகமாக தூரமாக இருக்கிற இடமா பார்த்து போட்டு விட்ருவானுங்க. இது கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 11 ஆகிடும். எனக்கு செம்ம பசிக்குது. நான் அந்த ஆர்டரும் கொடுக்கல, இந்த ஆர்டரும் எடுக்கல, பேக்கில் தான் இருக்குது அந்த ஆர்டரு. சிக்கன் 65 பிரியாணியா. என்ன பண்ணுறது, அவ்வளோதான், எடுத்துகிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு போய் சாப்பிட்ருவேன். இங்கே பாருங்க, இவ்வளோ நேரம் அடிச்சிட்டு இருந்தா எப்படி ரைடர்ஸ்? அந்த ஆர்டராவது நான் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருப்பேன் நான். 2 ஆர்டரும் கொடுக்கக்கூடாத மாதிரி பண்ணிட்டானுங்க. இங்கே பாருங்களா, டெனி கொடுத்துட்டு மீட் வித் ஆக்சிடென்ட் கொடுக்குறேன்னா கேன்சல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரு, கேன்சல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன்னா இங்கே பாருங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி எவ்வளோ ஓட்டியிருக்கேன்ல என்னால் காட்ட முடியாது. இது என்ன பண்ணுறேன் நான், கிளியர் டேட்டா கொடுத்து கிளியர் டேட்டா கொடுத்துட்டு ரைடர்ஸ் அவ்வளோதான். ரேபிட்டோவில் மட்டும் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு காட்டுறேன். 341 பைக் ஓட்டியிருக்கேன் ரைடர்ஸ். அதில் ஒரு 400 கிட்ட ஓட்டியிருப்பேன்னு நினச்சிக்கிறேன். ஒரு 500 ஓட்டியிருப்பேன்னு வச்சுங்க. 341 ஒரு 500 841 841 250 பெட்ரோலு. ஆக மொத்தம் 550 ப்ராஃபிட். அவ்வளோதான் ரைடர்ஸ். சிக்கன் 65 பிரியாணி வந்து நமக்கு தான். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்குறது தான் வேலை ரைடர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளில் போட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை ரைடர்ஸ். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.